Hello to everyone, welcome back to my channel. This is part 2 of question tags. Question tag அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின் டேக் எடுக்கணும் அப்படின்னாலவே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, ஆக்சிலரி வேர்ப்ஸ். சப்போஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் மெயின் வெர்பை ஆக்சிலரி வேர்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஈஸ். நம்மளோட சப்ஜெக்ட் ஆனது எனி ஒன், நோ ஒன், எனிபடி, நோபடி, நன், நெய்தர், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம்மன், சம்படி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னாலவே அதுக்குரிய ப்ரனவுன் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் தேன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்மளோட சப்ஜெக்ட். ஏன்னா உனக்கு கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட் த மெயின் டைம் உன்னோட ஆக்சிலரி வேர்ப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளோட சப்ஜெக்டானது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது இதுக்குரிய ப்ரனவுன்ஸ் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா தேன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த நவுன்ஸ்லேயே இந்த சப்ஜெக்ட்லேயே பார்த்தோன்னா இந்த நோ ஒன், நோபடி, நன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நெகட்டிவ் வேர்டு கூடியது. இப்படியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டேகை பாசிட்டிவில் எடுக்கணும். ஓகேங்களா, சென்டென்ஸ் பாருங்கள் புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நன் கேன் சே ஸோ, நன் கேன் சே நோ. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சென்டென்ஸில் இருக்கிற ஆக்சிலரி வெர்பு நம்ம எடுப்போங்களா. ஆக்சிலரி வெர்பு என்னவா இருக்குது, கேனாக இருக்குது. அண்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கான்னு பார்ப்போமா. சென்டென்ஸ் எப்படியா இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. நாட்டுங்கிற வேர்டு இல்லாமலே அது நெகட்டிவ் வேர்டில் இருக்குன்றதை நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா நான் முன்னாடியே சொன்னது தான். நன், நோ ஒன், நோபடி இதெல்லாம் வந்துச்சுனாலே அது நெகட்டிவ் மீனிங்குரிய வேர்டு தான். அப்போ சென்டென்ஸ் எப்படியா இருக்குது, நெகட்டிவில் இருக்குங்களா. அப்போ நம்மளோட டேக் எப்படியா இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். நன்னுன்னு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம எப்படி எடுத்துக்கணும், சப்ஜெக்ட்டு தேன்னு சொல்லி எடுத்துக்கணுமா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, கேன், தே. அடுத்த சென்டென்ஸு, ஒன் கேன் voted அகைன்ஸ்ட் த பில். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஆக்சிலரி வேர்பு பார்க்கணும். ஆக்சிலரி வெர்பு இருக்கா, இல்லை. என்ன இருக்குது, மெயின் வெர்பு இருக்குது. மெயின் வெர்பு எப்படியா இருக்குது, ஓட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்பு 2ல் இருக்குது. வேர்பு 2வாக இருந்தால் நம்ம என்ன மாதிரியான ஆக்சிலரி எடுத்துக்கணும், டிட் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஆக்சிலரி கிடச்சிருச்சா. அடுத்த சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கான்னு பார்க்கணுமா. சென்டென்ஸ் எப்படியா இருக்குது, நமக்கு நெகட்டிவில் இருக்குது. ஏன், நோ ஒன் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டுக்குரிய மீனிங் உடையது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நோ ஒன் வந்துச்சுன்னா நம்மளோட சப்ஜெக்டும் எப்படியா இருக்கணும், தேன்னு இருக்கணும். அண்ட் நம்மளோட ஆன்சர் என்னது, டிட், தே. அடுத்த சென்டென்ஸ், சம்மொன் இன்வைட்டட் மீ. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்பு எடுக்கணுமா. ஆக்சிலரி வேர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளோடது மெயின் வெர்பு பார்க்கணும். மெயின் வெர்பு என்னவா இருக்குது, வெர்பு 2வாக இருக்குது. தேர்ஃபோர் வெர்பு 2வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்பு டிட் எடுத்துக்கணும். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவ் வேர்டில் இருக்கா, பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவும் உள்ளே இல்லை. தேர்ஃபோர் நம்ம என்ன எடுக்கணும், டிட் ப்ளஸ் நாட். அடுத்த சப்ஜெக்ட் என்னவாக இருக்குன்னு பாருங்கள், சம்மொன். சம்மொன் வந்துச்சுனாலே அதுக்குரிய ப்ரனவுன் எப்படி எடுத்துக்கணும், தேன்னு எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, டிடின்ட், தே. ஓகேங்களா, அதே மாதிரி தான் சம்படி வில் பி தேர். ஆக்சிலரி வேர்ப் என்னது, வில். சென்டென்ஸ் எப்படியா இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவில் எடுக்கணும். அப்போ வில் ப்ளஸ் நாட். வில் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு ஓன்ட். வில்லின்ட்டுன்னு போட்டுறாதீங்க, வில் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு ஓன்ட். ஓகேங்களா, சம்படின்னு வந்துச்சுன்னா நம்மளோட இது எப்படியா இருக்கணும், ப்ரனவுன் எப்படியா இருக்கணும், தேன்னு இருக்கணும். அப்போது நம்மளோட ஆன்சரு ஓன்ட், தே. நோபடி ஹேஸ் ப்ரைஸ்டு. நோபடி ஹேஸ் ப்ரைஸ்டு. நோபடி ஒன்று வந்தாலாவே நம்மளோட சப்ஜெக்ட் தே இருக்கணும். அதே போல் நோபடிங்கிறது நெகட்டிவோடு. அப்போ நம்மளோட டேக் எப்படியா இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ நம்மளோட ஆக்சிலரி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சிலரி எப்படியா இருக்குது, ஹேவன் இருக்கா. இப்போ நம்மளுக்கு நோபடி என்னவா மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தோம், நோபடி தேவா மாறணும். நம்மளோட ஆக்சிலரி வேர்ப் என்னவா இருக்குது, ஹேஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்ப் தானே ஃபஸ்ட்டு எடுப்போம். ஆனால் ஆன்சரில் ஏன் ஹேவ் தே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எப்போவுமே எந்த ஒரு கிராமர் பார்ட்டாக இருந்தாலும் நீ சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்சிலரி வேர்பு சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத நீ கம்பல்சரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு சென்டென்ஸு, நோபடி ஹேஸ் ப்ரைஸ்டுன்னு இருக்குது. நோபடினா யார் ஒருவரும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஹேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நோபடிங்கிறது என்ன பண்ணுவாங்க, தேவா நம்ம மாற்றிருக்குன்றதுனால தே யூஸ் பண்ணும்போது ஹேவ் ஃபார்ம் ஆஃப் என்ன வேணும், ஹேவ் தான் வேணும். பாருங்கள் கீழே பாருங்கள், ஹேஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு, ஹீ ஷி இட்டுக்கு. ஹேவ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு, தே யூ வீக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், தே யூ வி இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் நோபடி ஹேஸ் ப்ரைஸ்டுங்கிற சென்டென்ஸ்க்கு டேக் ஆனது ஹேவ் தேன்னு மாறி இருக்குது.
ஓகேங்களாப்பா. அடுத்து த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஈஸ், நம்மளோட சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டு நத்திங், எனிதிங், சம்திங், எவ்ரிதிங் இப்படியா இருந்துச்சுன்னா அதுக்குரிய சப்ஜெக்ட் என்னவா நீ எடுத்துக்கணும்னா இட்டுன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் அரேஞ்சு, எவ்ரிதிங் இஸ் அரேஞ்சு. சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா? பாசிட்டிவில் இருக்குது. நம்மளோட ஆக்சிலரி என்னது? ஈஸ். அப்போ பாசிட்டிவில் இருந்தால் என்ன பண்ணணும்? நெகட்டிவில் ஆட் பண்ணணுமா? ஈஸ் ப்ளஸ் நாட். அப்போ நம்மளோட சப்ஜெக்ட் என்னது? எவ்ரிதிங்ன்றதுனால அது என்னமா எடுத்துக்கணும்? இட்டுன்னு எடுத்துக்கணுமா? தெர்ஃபோர் இஸ்ன்ட் இட். அடுத்து எனிதிங் கேன் பி அரேஞ்சு, எனிதிங் கேன் பி அரேஞ்சு. எனிதிங் அப்படின்னாலே என்ன எடுத்துக்கணும்? சப்ஜெக்ட் இட்டாக எடுத்துக்கணும். ஆக்சிலரி என்னது? கேன். சென்டென்ஸ் எப்படியா இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது. அப்போ என்ன டேக் எடுக்கணும்? நெகட்டிவ் டேக் எடுக்கணும். தெர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் என்னது? கேன்ட் இட். சம்திங் இஸ் மிஸ்ஸிங், நம்மளோட ஆக்சிலரி என்னது? இங்கே ஈஸ். சென்டென்ஸ் எப்படியா இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுப்போம்? நெகட்டிவ் டேக் எடுப்போம். அடுத்த சப்ஜெக்ட் எங்கே? சம்திங். சம்திங்னு வந்துச்சுனாலே சப்ஜெக்ட் என்னவோ எடுத்துக்கணும்? இட்டாக எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? இஸ்ன்ட் இட். ஓகேங்களா. அடுத்து நத்திங் கேன் பி சீன், நத்திங் கேன் பி சீன். இப்போ இந்த இடத்துல நம்மளோட வேர்ப் என்னவா இருக்குது? ஆக்சிலரி வேர்ப் என்னவா இருக்குது? கேன் சொல்லி இருக்குது. கேன்னு எடுத்துட்டோமா? அடுத்த சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா? நாட்டுங்கிற வேர்டு ஓப்பனாக இல்லை, ஆனால் நத்திங் அப்படிங்கிறது உனக்கு என்னது? நாட்டுக்கு ஈக்குவல் தான். அப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் டேக் எடுக்கணுமா? அப்போ நத்திங்னு வந்துச்சுன்னா நம்மளோட சப்ஜெக்ட் என்னது? இட். தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் என்னது? கேன் இட். ஓகேங்களா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் த ஸ்டேட்மெண்ட் கண்டைன்ஸ் ஐ ஆம், இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காது. பாருங்கள், நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆனது ஐ ஆமில் ஸ்டார்ட் ஆகி வந்துச்சுன்னா நம்மளோட டேக் எப்படியா இருக்கணும்? ஆரின்ட்டு ஐன்னு இருக்கணும். ஓகேங்களா. சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ ஆம் கோயிங் டு மீட் ஹர். இப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா? இங்கே நெகட்டிவோடு எதுவுமே கொடுக்கல. நத்திங்கோ இல்லை நோவனோ நோபடியோ இல்லை நாட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் டேக் அமைக்கணுங்களா. இப்போ நம்மளோட டேக் நெகட்டிவில் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன ஆக்சிலரி வேர்ப் இருக்குது? ஆம் இருக்குது. அப்போ ஆம் கூட நாட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஆமீன்ட், ஆமின்ட்டுன்னு சொல்லி நீ என்ன பண்ணக்கூடாது? மார்க் பண்ணக்கூடாது. ஆம் ப்ளஸ் நாட் ஆரின்ட், ஆம் ப்ளஸ் நாட் ஆரின்ட். நம்மளோட சப்ஜெக்ட் என்னது? ஐ. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆரின்ட் ஐ. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் நாட் கோயிங் தேர். அடுத்த சென்டென்ஸில் ஆக்சிலரி வெர்ப் என்னது? ஆம். அப்போ நம்ம என்ன டேக் எடுக்கணும்? பாசிட்டிவ் டேக் எடுக்கணும். அப்போ ஆம் கூட நாட்டு நம்ம போட தேவை கிடையாது. அப்போ ஆம் ஐ. ஓகேங்களா. அடுத்த ரூல் பாருங்கள். இஃப் த சப்ஜெக்ட்ஸ், சப்போஸ் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்படியா இருக்குது. ஆல் ஆஃப் அஸ், எனி ஆஃப் அஸ், சம் ஆஃப் அஸ், நன் ஆஃப் அஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், எய்தர் ஆஃப் அஸ், நெய்தர் ஆஃப் அஸ். இந்த மாதிரி அஸ்ன்னு சொல்லி முடிஞ்சுது அப்படின்னாலவே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், அஸ்ஸு வந்து என்ன ப்ரொனவுனில் இருக்குது? அதுக்குரிய நம்ம டேகை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எடுக்கணும். அஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் இருக்குது, பொசசிவ் ப்ரொனவுனில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குரிய நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எடுத்துக்கணும். அஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது? வி. ஓகேங்களா. இப்போ சென்டென்ஸ் பாருங்களேன். இப்போ மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். சப்போஸ் ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஆஃபோ, எனி ஆஃபோ, சம் ஆஃபோ ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அஸ் வந்துச்சுன்னா வி எடுத்துக்கணும், தெம் வந்துச்சுன்னா தே எடுத்துக்கணும், யூ வந்துச்சுன்னா யூ எடுத்துக்கணும். ரைட் சைட் மேலே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய செய்யும். ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்வைட்டட். சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு எப்படியா இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிலரி வெர்பு என்னவா இருக்குது? ஆறுங்கிறது ஆக்சிலரி வெர்பு நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்த சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா? சென்டென்ஸ் எப்படியா இருக்குது? நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவ் டேக் எடுக்கணும். ஆர் ப்ளஸ் நாட். நம்மளோட நவுன் என்ன பண்ணணும்? ஆல் ஆஃப் அஸ்ன்னு வந்துச்சுனாலவே அதுக்கு ஒரு நவுன் வேர்டு என்னது? வி. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆர்ன்ட் வி. அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆல் ஆஃப் தெம் ஆர் இன்வைட்டட். ஆல் ஆஃப் தெம் ஆர் இன்வைட்டட். த சேம் திங். ஆர் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் டேக் எடுக்கணும், ஆர் ப்ளஸ் நாட்டு. தெம்முக்குரிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னதுன்னா தே. தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் என்னது? ஆர்ன்ட் தே. அதே மாதிரி தான் ஆல் ஆஃப் யூன்னு வந்துச்சுன்னா ஆர்ன்ட் யூ. அடுத்து நன் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இது பாருங்களேன். நன் ஆஃப் எஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சிலரி வேர்ப் எடுத்துக்கிறோம், வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ் ப்ளஸ் சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்கா பாசிட்டிவில் இருக்கா? நெகட்டிவில் இருக்குது. எப்படின்னா நன்னுங்கிற வேர்டானது நெகட்டிவ்க்குரிய வேர்டு. அப்போ நம்ம என்ன டேக் எடுக்கணும்? பாசிட்டிவ் டேக் எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்மளோட சப்ஜெக்ட் அஸ் என்னவா மாறும்? வியாக மாறும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எப்பயுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, ஹேவ் வந்து ஹேஸ் வந்து ஹேவாக மாறுச்சு. அதே மாதிரி தான் ப்ரனவுனை பொறுத்து நம்மளோட ஆக்சிலரி இருக்கா அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பார்த்துக்கிடணும்.
ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் எப்படியா இருக்குது, வேர்ப் எப்படியா இருக்குது, வாஸ் ப்ளஸ் வீன்னு இருக்குது. நம்மளோட பி ஃபார்ம் வேர்ப்ஸான வாஸ் அண்ட் வி வந்துச்சுன்னா ஐ ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா வாஸ். கீழே இருக்குது பாருங்களேன், வி யூ தேலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேர். இந்த இடத்துல ஐ வராதுக்குன்னு வி யூ தேலாம் வந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வாஸ் என்னவா மாறிடுது, வியை பொறுத்து வேர் சொல்லி மாறிடுது. ஓகேங்களா? ஏன்னா ஐ வராது, வி யூ தே மட்டும்தான் வேர் யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸை எய்தர் ஆஃப் யூ கேன் ஜாயின். யூ என்னவா மாறும், சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூவே தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூவே தான். அப்போ நம்மளோட ஆக்சிலரி என்னது, கேன். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா, சென்டென்ஸ் ஆனது நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. அப்போ என்ன டேக் எடுக்கணும், நெகட்டிவ் டேக். அப்போ கேன்ட் யூ. ஓகேங்களா? அடுத்து இஃப் த செமி மாடல் யூஸ்ட் அஸ் ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வெர்பு. செமி மாடல்னால் என்னது, டேர் டு, யூஸ்டு டு, ஆட் டு, அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான். இப்போ அந்த செமி மாடலு சப்போஸ் நம்மளுக்கு ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வெர்பாக வந்துச்சுன்னா சென்டென்ஸ் பாருங்களேன், he dare not speak so. இப்போ டேர் ப்ளஸ் ஸ்பீக்கு, அப்போ மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்பாக வந்திருக்கு. அப்போ டேருங்கிறது ஆக்சிலரி பிளேஸ்லேயும் ஸ்பீக்குங்கிறது மெயின் பிளேஸ்லேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆக்சிலரி வெர்பு தானே வேணும், அப்போ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? he dare not speak so. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்பு என்னது, டேர். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா, நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்ன டேக் அமைக்கணும், பாசிட்டிவ் டேக் அமைக்கணும். அப்போ டேர் ஹீ. அடுத்து ஷீ நீட் நாட் கம் ஹியர். நீடுங்கிறது ஆக்சிலரி பிளேஸ்லேயும் கம்முங்கிறது மெயின் வெர்ப் பிளேஸ்லேயும் வருது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நீட் பாசிட்டிவ் டேகு, நாட் யூஸ் பண்ண தேவை கிடையாது. அப்போ நீடு, நம்மளோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது அப்படின்னு சொன்னால் ஷீ. அப்போ நீடு ஷீ. ஓகேங்களா? அப்படி இல்லாமல் அந்த டேரோ இல்லை நீடோ மெயின் வெர்பாக வருது அப்படின்னு சொன்னால் முன்னாடியே பார்த்த ரூல் தான், டூ டஸ் டிட்டா சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் டேர்ஸ் நீட்ஸ்னு வந்துச்சுன்னா டஸ்ன்னு எடுத்துக்கணும், டேர் நீடுன்னு வந்துச்சுன்னா டூன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹீ டேர்ஸ் டு ஸ்பீக் லைக் திஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்பு தானே நம்ம தேடுவோம். ஆக்சிலரி வெர்பு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், மெயின் வெர்பு எடுப்போமா. மெயின் வெர்பு இங்கே என்ன இருக்குது, டேர்ஸ்ன்னு இருக்குது. வேர்பு 1+s வந்துச்சுனாலே நம்ம என்ன எடுத்துக்கணும், டஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆக்சிலரி வெர்பு டஸ் கிடச்சிருச்சு. சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவில். அப்போ டேக் எப்படியா இருக்கணும், நெகட்டிவில். நம்மளோட ப்ரொனவுன் என்னது, ஹீ. அப்போ ஆன்சர் என்னது, டஸ்ன்ட் ஹீ. அடுத்தது தே நீடு மை அசிஸ்டன்ஸ். நீடுங்கிறது வேர்பு 1. வேர்பு 1ஆக இருந்தால் நம்ம டூன்னு எடுத்துக்கணும். அண்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ டேக் எப்படியா இருக்கணும், நெகட்டிவில் இருக்கணும். தேர்ஃபோர் டோன்ட் தே. அடுத்த சென்டென்ஸு ஹீ நீட்ஸ் யுவர் ஹெல்ப். சென்டென்ஸ் ஃபஸ்ட் எப்படியா இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நம்மளோட டேக் எப்படியா இருக்கணும், நெகட்டிவில் இருக்கணும். ஆக்சிலரி வெர்பு இல்லை, மெயின் வெர்பு தான் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம எப்படியா வேர்பு எடுப்போம், நீட்ஸ். வேர்பு 1+sல இருக்கா, வேர்பு 1+sல வந்துச்சுன்னா நம்மளோட ஆக்சிலரி வெர்பு என்னது, டஸ். சென்டென்ஸ் ஆனது பாசிட்டிவில் இருக்கனால நம்ம நாட் ஆட் பண்ணிப்போம், டஸ் ப்ளஸ் நாட்டு டஸ்ன்ட்டு. நம்மளோட சப்ஜெக்ட் என்னதுன்னா ஹீ. தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் என்னது, டஸ்ன்ட் ஹீ. ஓகேங்களா? அடுத்த ரூல் பாருங்கள். இஃப் த ஸ்டேட்மெண்ட் கண்டைன்ஸ் யூஸ்டு டு, யூ கேன் மேக் டூ டேக்ஸ் ஆஸ் யூஸ்டின்ட் இல்லைனா டிடின்ட். எப்படின்னா, அதாவது நம்மளோட கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் யூஸ்டு டூன்னு வந்தாலாவே சென்டென்ஸ் பாருங்கள், சப்போஸ் யூஸ்டு டூங்கிற வேர்ப் எடுத்துக்கிச்சு அப்படின்னாலாவே ஒன்று யூஸ்டுன்னு எடுக்கலாம், இல்லை டிடின்ட் எடுக்கலாம். பாசிட்டிவில் யூஸ்டு டிட். சென்டென்ஸ் பாருங்கள் புரியும். ஷி யூஸ்டு டு கோ டு டெம்பிள்னு இருக்குது. நம்மளோட சென்டென்ஸ் எப்படியா இருக்குது, யூஸ்டு டு கோ டு டெம்பிள். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவில். அப்போ நம்மளோட டேக் எப்படியா இருக்கணும், நெகட்டிவில் இருக்கணும். தேர்ஃபோர் நம்மளோட ஆக்சிலரி என்னது இங்கே, யூஸ்டு. நம்மளோட ப்ரொனவுன் என்னது, ஷீ. தேர்ஃபோர் யூஸ்டுன்ட்டு ஷீ போட்டாலும் ஓகே, இல்லைனா டிடின்ட்டு ஷீ போட்டாலும் ஓகே. ஏன்னா யூஸ்டுங்கிறது வேர்பு 2ல் இருக்குது. வேர்பு 2 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை மெயின் வெர்பாகவும் நம்ம கன்சிடர் பண்ணி டிட்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ யூஸ்டுன்ட்டு ஷீனும் போடலாம், டிடின்ட்டு ஷீனும் போடலாம். ஓகேங்களா? அடுத்து ஹி யூஸ்டுன்ட்டு ஸ்மோக். தேர்ஃபோர் யூஸ்டுன்ட்டுன்னு வருதா. அப்போ யூஸ்டுன்ட்டுன்னு வரும்பொழுது என்ன பண்ணணும், சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம பாசிட்டிவ் டேக் எடுக்கணும். தேர்ஃபோர் யூஸ்டு ஹீயும் எடுக்கலாம், டிட் ஹீயும் எடுக்கலாம். ஏன் டிட் ஹீ, இந்த இடத்துல யூஸ்டுன்னு இருக்கா, யூஸ்டுங்கிறது வெர்பு 2 தானே, அப்போ டிட்டுன்னு கூட எடுக்கலாம் தானே, அந்த மாதிரி. அடுத்து தே யூஸ்டு டு கோ டு டெம்பிள். சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்குது, நம்மளோட டேக் பாசிட்டிவில் இருக்கணும். தேர்ஃபோர் யூஸ்டு தே போட்டாலும் ஓகே, இல்லைனா டிட் தே போட்டாலும் ஓகே. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ சீக்கிரம் நாளைக்கு அப்லோட்
பண்ணிடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ கைஸ்.